திமுகவிலிருந்து நீங்க வெளியேற்றப்பட்டீங்க. திமுக தலைவரே தோற்கடிச்சிருக்கீங்க. தப்பு, நீங்கள் சொன்னது தப்பு. வெளியேற்றப்படவில்லை. வெளியேறினேன். மாவட்ட செயலாளர் ராஜினாமா. சேலம் வடக்கு சட்டப்பேரவை தொகுதியிலே தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய வேட்பாளர் சிவகுமார் வெற்றி பெற்றிருக்கிறார். 16,000க்கும் கூடுதலான வாக்குகள் வித்தியாசத்திலே சேலம் வடக்கை வசப்படுத்தியிருக்கிறார் தாவேகாவின் சிவகுமார். குறிஞ்சிப்பாடி சட்டப்பேரவை தொகுதியில் மீண்டும் வெற்றியை பதிவு செய்திருக்கிறார் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம். நீண்ட ஒரு இழுபறி வாக்கு எண்ணிக்கையிலே நீடித்துக் கொண்டே இருந்தது. யார் முன்னிலை என்பது மாறி மாறி வந்து கொண்டே இருந்த நிலையில் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் முன்னிலை குறிஞ்சிப்பாடி தொகுதியில் தொடர்ச்சியான அந்த முன்னிலையை தக்க வைத்து வெற்றியை பெற்றிருக்கிறார். குறிஞ்சிப்பாடி தொகுதியில் குன்னம் தொகுதியினுடைய திமுக வேட்பாளர் எஸ்.எஸ். சிவசங்கர் 17,000 வாக்குகள் வித்தியாசத்தில்